எல்லாருக்கும் வணக்கங்க. நான் ரேஷன் கடை சம்மந்தமா ஆர்டிஐ பண்ணியிருந்தேன். எப்போ பண்ணியிருந்தேன்னா, 17/8/2024 அன்னைக்கு மனு குடுத்தேன். அந்த மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எடுக்கலன்னு 1 மாச காலம் சென்று, அதுக்கப்புறம் நான் ஆர்டிஐ பதிவு பண்ணி கேட்டும்போது பதில் தரல. திருப்பி ஃபர்ஸ்ட் அப்பீல் பண்ணும்போதும் பதில் தரல. அப்புறம் 2ஆம் மேல்முறையீடு தகவல் ஆணையத்துக்கு பதிவு பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். அவங்க வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணாங்க. 1 வருஷம் சென்று. நேரடி விசாரணைக்கு போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு மேல மனு மேல நடவடிக்கை எடுக்கலையா? ஏன் எடுக்கலன்னு கேட்டபோது, நான் ஐயா இப்ப வேற ஒரு அதிகாரி இருந்தாரு. அவரு இருக்கலாம். நான் போய் எடுத்து உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வாக்குறுதி குடுத்துட்டு வந்திருந்தாரு. அப்புறம் வந்து எனக்கு பதில் எப்போ குடுத்தாங்கன்னா, 6/6/2024 கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு அந்த பதில வாங்குறதுக்கு. அந்த பதில வச்சு கலெக்டர் ஆஃபீஸுக்கு மனு போட்டேன். இந்த மாரி தாலுகா ஆஃபீஸ் நடவடிக்கை எடுத்துட்டேன்ட்டாங்க. நீங்க நடவடிக்கை எடுத்து எனக்கு அத 2 சிலிண்டர் எடுத்து 1 சிலிண்டரா மாத்தி குடுங்க அப்படின்னு. அவங்க நடவடிக்கை எடுக்கல. திருப்பி அவருக்கு 1 மாசம் சென்று திருப்பி ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தேன். இந்த மாரி மனு மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எடுக்கலன்னா ஏன் எடுக்கல அப்படின்னு. அப்புறம் ஃபோன்ல அவரு பேசுனாரு. என்ன பண்ண பேசுனேன் நானு. இது மாரி 2 சிலிண்டர் இருக்கு. 1 சிலிண்டர் மாத்தி தர சொல்லி மனு குடுத்தேன். அது தாலுகா ஆஃபீஸ்லருந்து உங்களுக்கு அனுப்பிச்சுட்டேன்றாங்க. 1 வருஷம் ஆயிடுச்சுன்றாங்க. நீங்க நடவடிக்கை எடுக்கலைங்க. சரி இப்பயாவது நடவடிக்கை எடுங்கன்னு. சரிப்பா நான் என்கொயரி பண்ணி சென்னைக்கு அனுப்பிச்சி விட்றேன். அவங்க தான் மாத்தணும், நாங்க மாத்த முடியாதுன்னு சொன்னாங்க. சரிங்க அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு பதில் குடுங்கன்னும்போது அவங்க சாதாரணமான பதில குடுத்தாங்க. அவரு கைப்பட எழுதின லெட்டர் மட்டும் தான் குடுத்தாங்க. அங்க அனுப்பிச்ச காப்பி எனக்கு அனுப்பல. சரி இப்படியே போனா என்னடா ஆவறதுன்ட்டு 1500 ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஃபோன் போட்டு தாசில்தார் மேல பெட்டிஷன் போட்டேன். இந்த மாரி அப்ப தாசில்தார் ஃபோன் பண்ணாரு ஒரு 20 நாள் சென்னு. "என்னப்பா பிரச்சனை உனக்கு?" பெட்டிஷன் போட்டு. "ஆமாங்க 2 சிலிண்டர் இருக்கு. 1 சிலிண்டர் மாத்தி தர சொல்லி 1 1/2 வருஷமா ஆகுது மனு குடுத்து. இன்னும் இத முடியலைங்க" அப்படின்னேன். "சரிப்பா சென்னை உணவு பொருள் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு நீ போயிட்டு மனு பண்ணு. என்கிட்ட என்னென்ன குடுத்தியோ அது ஃபுல்லா ப்ரூஃப் வச்சு நீ அவங்ககிட்ட மனு செஞ்சுட்டு சொன்னீன்னா, அதுக்கப்புறம் அவங்க எனக்கு என்கொயரிக்கு என்கிட்ட அனுப்புவாங்க. நான் திருப்பி உன்ன கூப்பிட்டு என்கொயரி பண்ணேன்னா சீக்கிரமா மாறிடும்னு" சொன்னாரு. அதேமாரி அவர் சொன்ன மாரி எல்லா ப்ரூஃபும் வச்சு அனுப்பிச்சேன். அனுப்பிச்சுட்டு 1 மாசம் சென்னும் மாறல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஆர்டிஐ பதிவு பண்ணேன் திருப்பியும். சென்னை உணவுப் பொருள் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு. ஐயா இந்த மாரி இந்த தேதியில நான் மனு செஞ்சேன். அந்த மீது நடவடிக்கை என்னென்ன எடுத்துருக்கீங்க? எடுக்கலாம் ஏன் எடுக்கல? அப்படின்னு கேட்டிருந்தேன். இதே கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பதில் குடுத்தாங்க. அந்த மனுவும் இணைச்சு அனுப்பிச்சிருந்தேன். அதன் மீது என்னென்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? நடவடிக்கை எடுக்கலாம் ஏன் எடுக்கல? நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? பதில குடுங்கன்னு அவருக்கு ஒரு ஆர்டிஐ தனியா பதிவு பண்ணியிருந்தேன். அந்த ஆர்டிஐ பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு 1 வாரத்தில 2 சிலிண்டர் இருக்கிறத 1 சிலிண்டரா மாத்தி தந்தாங்க. இப்ப பதில் வாங்குறதுக்கு 1 வருஷம் ஆயிடுத்து. 2வது பதில் வாங்குறதுக்கு 3 மாசம் ஆயிடுத்து. லாஸ்ட்டா அவங்க அப்புறம் பெட்டிஷன் போட்டு, அவரு சொன்ன விபரத்துக்கு அப்புறம், நான் சென்னை நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு எல்லா ப்ரூஃப் வச்சு அனுப்பிச்சுட்டு, அவங்களுக்கு திருப்பி ஆர்டிஐ போட்டேன். ஆர்டிஐ போட்டதுக்கப்புறம் இப்ப எனக்கு வந்து 2 சிலிண்டர் இருக்கு, 1 சிலிண்டரா இருக்குன்னு மாறிடுச்சு. அந்த மாறுன காப்பி கூட உங்களுக்கு நானு இதில காட்டுறேன் பாருங்க. இப்ப ஒரு பதில வாங்குறதுக்கு 1 வருஷம், ஒரு பதில வாங்குறதுக்கு 6 மாசம். இப்படி இருக்கும் பட்சத்தில என்னுடைய தேவைகள பூர்த்தி பண்ணவே இந்த 2 1/2 வருஷம் ஆயிடுத்துங்க. இப்படி தான் இருக்குது. இன்னைக்கு ஆர்டிஐ சர்டிஃபிகேஷன் இல்லன்றீங்க. ஆனா ஆர்டிஐ கடைசி வரலும் கொண்டு போனா மட்டும் நமக்கு அது சாத்தியம். இல்லன்னா அது சாத்தியமே இல்ல. இது மாரி நெறைய விஷயம் நான் என்னுடைய தேவைகள நான் பூர்த்தி பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து ஒரு வீடியோவா போடுறேன். நன்றிங்க.